ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 29. இது நல்லா இருக்குமா? இது ஓகேவா இருக்குமா? அவருக்கு இது குத்திட்டா என்ன பண்றது? சேலையை களைத்து போட்டு பம்பரமாக சுற்றும் தாயை நட்சத்திராவோ கன்னத்தில் கையை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? அப்பாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து சொல்லு, அதையே கட்டுறேன். அவர் வரும் முன் குளிக்க வேண்டுமென்று பரபரப்பாகவே இருந்தாள். ஒன்றை நினைத்தால் மற்றொன்றை செய்தாள். இதயமோ ஒரு பக்கம் இழுக்க, கை வேறு வேறு பக்கம் இழுக்க, ஐயையோ இதென்ன மண்டெல்லாம் பிளாங்கா இருக்கு? இத்தனை நாள் பார்த்த மனுஷன்தான் ஏன் இப்படி உதறது? நீ என்னடி கெகபுக்கென்னு சிரிக்கிற? எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியலன்னு தானடி உன்கிட்ட கேட்குறேன். புள்ளைய ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்க என்ற வலியனின் குரலில் நெளிந்த மொழியோ, இல்ல சும்மாதான். அவன் கையில் கவரில் பூ இருந்தது. அதை அப்படியே அவனும் அவளிடம் நீட்டினான். ஒற்றை முத்தம் என்ன செய்யும்? அத்தனை தயக்கங்களையும் தகர்த்து எறியும். அதுதான் ஒற்றை முத்தம் அவனுக்குள் செய்தது. தயக்கம் இல்லாமல் பூவை நீட்ட அவளும் அதை வாங்கி மேஜை மீது வைத்தவள், குளிச்சுட்டு வரேன். மக கூட ஏதோ பஞ்சாயத்து போல என்ன என்றான் சட்டையை கலட்டி அவள் தோளில் போட்டுவிட்டு அவள் தோளை பிடித்து கொண்டே. அப்படியே பேண்டை கலட்டியபடியே இவளுக்குத்தான் வேர்த்து கொட்டியது. ஆணுக்கு முதல் முறை மட்டும்தான் தயக்கம் ஒதுக்கம் எல்லாம். அதற்கு பிறகு அவன் காட்டாற்று வெள்ளம்தான். சொல்லு, மகக்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? அவள் கைப்பிடித்து நிறுத்தினான். அது எந்த சேலை கட்டலாம்னு கேட்டேன். அதை விழா நடத்த போற என்கிட்ட தானடி கேட்டிருக்கணும் என்று அவள் உள்ளங்கையை திறந்து இச்சென்று வைத்தவன், இப்ப இங்க அப்புறம் வேற இடத்துல என்ன இதே போல இச்சு வைப்பேன், சரியா? எந்த புடவை கட்டுறது? எதுக்கு? இல்ல உங்களுக்கு குத்தாம வலிக்காம இருக்கணும்ல, அதான். குத்தாம வலிக்காம விளையாட முடியாதுல வக்கீலம்மா, அதெல்லாம் தெரியாதா? அவள் காதில் கிசுகிசுப்பாய் கேட்க, அதுக்கு சும்மா வர முடியுமா? வந்தா வேண்டாம்னு சொல்லவா போறேன்? சிச்சி, எது கட்டுறதுன்னு சொல்லுங்க. இது என்று கையில் வைத்திருந்த ஒரு தாவணியை காட்ட, இது தாவணியா? அதில் தான் நான் மயங்கினேன். கட்டிக்கிறியா? குளிச்சுட்டு கட்டிட்டு வரவா? மெதுவா குளிக்கலாம். டைரியில் 10வது பக்கம் படிச்சியா? இல்லையே. ஏன்? தப்பு பண்ணிட்டியே. சரி இப்போ சொல்லவா? வேண்டாம், வில்லங்கமாக ஏதாவது சொல்லுவீங்க. உடனே வாய் விட்டு சிரித்தவன், கேட்டுத்தான் ஆகணும் மேடம். அதுக்கு பதில் கவிதை கூட சொல்லி ஆகணும். பாப்பாவுக்கு கேட்காம சொன்னா ஓகேவா? நள்ளிரவு வேளை இடை மறைத்த ஆடையில் நீ நீராட, உன் உடலை விறகுதாபம் கொண்டு நானும் நீரோடு நீராக தழுவ. ஓஹோ, கூட குளிக்கிறதுக்கு ஐடியாவா? 10வது பக்கத்தை பற்றி விளக்கமே வேண்டாம், ஓடுங்க என்று அவனை தள்ளி விட்டுவிட்டு குளியலறை உள்ளே அவள் புக போக, குட்டி தங்கம், அப்பா குளிச்சுட்டு வரேன். தூக்கத்திலேயே ராகம் போட்டது குட்டி குழந்தை. ஐயோ போங்க. இவள் தள்ள தள்ள அவனும் குளியலறை உள்ளே புகுந்து கொண்டான். மகளை நோட்டம் விட சிறிதாக கதவை திறந்தே போட்டுவிட்டு உள்ளே வந்தவனை விரட்ட தோன்றுமா என்ன? என்ன? குளிடி. தொட்டி மீது உட்கார்ந்து கொண்டே வலியின் நீரை அள்ளி அவள் மீது தெளிக்க, முடியாது, இப்படி கொட்ட கொட்ட பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி குளிக்கிறது? குளிக்க மறந்து போச்சா? வேணும்னா நான் குளிச்சு விடவா? இது கவிதை பக்கம் 20ஆ? 11. தன் லுங்கியை கலட்ட போகும் அவனுக்கு முதுகை காட்டி நின்றவள், இது ஏன் கவிதை புக்கில் உள்ளதில்ல, உன் கவிதை புக்கில் உள்ளதுடி. ஏன் ஆடு தச கால் பிடித்து முரட்டு விரல் மஞ்சள் தேய்க்க பூக்காத பூவில் பூகம்பம் உணர வேண்டும். அது போங்க, சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு. டைரியை தூக்கிக்கிட்டு போய் முழுக்க முழுக்க படிச்சுட்டு வந்துட்டேன். அவள் முதுகின் பக்கம் அவன் மூச்சு காற்று. ஐயையோ, அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? தாய்ப்பால் அமுதம் என்பார்கள். உனக்கு மட்டும் விஷமாகி போனது. எனவே என் அமுதம் கொடுத்து உன் காதல் பசி தீர்க்கப் போகிறேன். அவன் பார்வை அவள் அமுதம் நிறைந்த இடத்தில் அன்றோ இருந்தது. மழலை போல நீ மார்பில் இலைப்பார உன் மீசை குத்தும் அழகில் உணர்ந்தேன். நீ மழலை அல்ல, முரட்டு அழகன் என்று. சரியா என்றான் அவள் சேலையை கையில் சுருட்டி கொண்டே. அவளும் அவன் இழுப்புக்கு வந்து வலியனின் மார்போடு ஒட்டி நின்று கொண்டாள். பக்கம் 12 அதானே? அவனோ அவசரம் கொண்டு அவள் முதுகோடு அழுத்தி சுவற்றில் அவளை சாய்க்க, அவள் முகம் சுவற்றில் அவன் அவளை பின்பக்கம் அணைத்தபடியே அவள் தலையை தனக்கு நேராக திருப்பி அவள் இதழை கவ்விக்கொள்ள, நீர் ஓடும் சத்தத்தில் வெள்ளம் போல புரண்டு ஓடிய அவர்கள் முத்த சத்தம் மறைந்து போனது. அவளுக்கு நிகர் ஆசை கொண்டவள் அவள் அல்லவா? அவனை நோக்கி திரும்பி அவன் உதட்டை மீண்டும் கவ்வி சுவைக்க, அவன் கொண்ட காதலுக்கு ஒற்றை முத்தம் தகுமா? அவள் கேட்டதைப் போல பல பரிசு கொடுத்து இரவு கூட விடிந்தது. அவர்கள் காதல் முற்று பெறவில்லை. முற்று பெறுவதை இருவருமே விரும்பவில்லை. தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.